Hello students, welcome to Saran Max. இப்போ நம்ம exercise 1.1ல 7th sum பார்க்கலாம். Let A equal to set of all natural numbers less than 8, B equal to set of all prime numbers less than 8, C equal to the set of all even prime numbers. நம்ம இதில் first sum prove பண்ணணும். A intersection B cross C equal to A cross C intersection B cross C. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு A என்ற செட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். A equal to the set of all natural numbers less than 8. ஸோ அப்போது natural numbers less than 8 விட இருக்கணும். அப்போ A equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா 8 எடுக்கக்கூடாது. அப்போ 7 வரைக்கும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு Bன்ற செட்டு வந்து the set of all prime numbers less than 8. ப்ரைம் நம்பர் வந்து 2, 3, 5, 7, ஏன்னா 8 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 7 வரைக்கும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சின்ற செட்டில் வந்து the set of even prime number. ஈவன் ப்ரைம் நம்பர் எது மட்டும் அப்படின்னா 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பரில் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ A இன்டர்செக்ஷன் Bனா ஏன்ற செட்டுக்கும் Bன்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ A செட்டும் B செட்டும் ரைட் பண்ணியாச்சு. அதுக்கு இன்டர்செக்ஷன்னா பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா. எலமெண்ட்ஸ் இப்போ பொதுவாக என்னென்ன உறுப்பு இருக்குது பாருங்கள். இதில் 2, 3, 5, 7, 2, 3, 5, 7. ஸோ A இன்டர்செக்ஷன் B வந்து ரைட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா A இன்டர்செக்ஷன் Bயை வந்து கிராஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B என்ன கண்டுபிடிச்சோன்னா 2, 3, 5, 7 கிராஸ் C என்ற செட்டு வந்து 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் பேர் பண்ணி ரைட் பண்ணணும் கிராஸ்ன்றதுனால. அப்போ பேர் பண்ணால் 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இப்போது இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு RHSல வந்து A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அடுத்தது B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A கிராஸ் C கண்டுபிடிக்கலாமா. இப்போ A கிராஸ் Cயில் A கிராஸ் C ஈக்குவல் டு ஏன்ற செட்டை ரைட் பண்ணிட்டேன், கிராஸ் Bன்ற செட்டும் ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஒரு எலமெண்ட்டாக பேர் பண்ணி ரைட் பண்ணணும். பேர் பண்ணால் ரைட் பண்ணால் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. ஸோ ரைட் பண்ணியாச்சு A கிராஸ் C. அதே மாதிரி என்ன ரைட் பண்ணணும்னா B கிராஸ் C. ஸோ Bன்ற செட்டும் ரைட் பண்ணியாச்சு, Cன்ற செட்டும் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் நம்ம பேர் பண்ணி ரைட் பண்ணிடணும். இப்போ கிராஸ்னால் பேர் பண்ணணும் 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா A கிராஸ் Cக்கும் இன்டர்செக்ஷன் B கிராஸ் C வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக என்னென்ன உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன உறுப்பு கிடைக்குன்னா பாருங்கள் 2, 2, 3, 2 and 5, 2 and 7, 2ன்ற பேர் வந்து கிடைக்கும். இந்த செட் ஆஃப் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வரும். ஸோ அதனால் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் வந்து A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போது அதுலேயே வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இந்த சம்மு கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன்ற செட்டு சேம் அதே தான் B C. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா LHSல B மைனஸ் C வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ B மைனஸ் C ஈக்குவல் டு Bன்ற செட்டு ரைட் பண்ணிட்டேன், மைனஸ் Cன்ற செட்டும் ரைட் பண்ணிட்டேன். இப்போ மைனஸ்னால் சேமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா Bன்ற செட்டில் என்ன இருக்குதோ அதை தான் எடுத்து எழுதணும். ஏன்னா Bலேருந்து Cயை மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ B செட் என்ன இருக்குது பாருங்கள் 3, 5, 7. ஓகேங்களா. ஸோ இப்போ B மைனஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது A கிராஸ் B மைனஸ் Cயோட நம்ம கிராஸ் பண்ணி ரைட் பண்ணுறோம். இப்போ A செட்டு ரைட் பண்ணியாச்சு, கிராஸ் B மைனஸ் Cயும் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது ஒரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி ரைட் பண்ணியிருக்கிறேன். A கிராஸ் B மைனஸ் C பேர் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து RHSல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ A கிராஸ் B வந்து ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டும் ரைட் பண்ணிக்கலாம், கிராஸ் Bன்ற செட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பேர் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இதில் மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 7 4s are வந்து 28 பேர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 28 பேர்ஸை வந்து நம்ம பேர் பண்ணி
ரைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் C வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு A கிராஸ் C. A கிராஸ் Cயில் சேம் அதே மாதிரி ஏன்ற செட்டு எலமெண்ட் ரைட் பண்ணியாச்சு, கிராஸ் Cன்ற செட்டும் ரைட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே வந்து 7 இங்கே 1 இருக்குது. அப்போ 7 1s are 7 வந்து பேர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளாக இருக்கிறதுனால ஒரு எலமெண்ட் ஒன்னோட பேர் பண்ணி ரைட் பண்ணலாம். அப்போ ரைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1, 2, 2, 3, 2, 4, 2 and 5, 2, 6, 2 and 7, 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C வந்து மைனஸ் பண்ணி ரைட் பண்ணணும். இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட் வந்து அதில் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நான் அதை பார்த்து நான் கேன்சல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். 1, 2 கேன்சல் ஆகிடும், 2, 2, 3, 2 and 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிற செட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா A கிராஸ் B மைனஸ் C என்ன ரைட் பண்ணமோ அதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்து ரைட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ 1, 3 அப்படின்றது அந்த எலமெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் வந்து A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.